கிமு 800லேருந்து கிமு 500 வரை பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்லி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீ இயர்லி ஹிஸ்டாரிக் நாங்கள் சொல்லியிருக்கோம் டேட்டு. ஏனென்றால் ஒரு நகரம் உருவாவதற்கு முந்தைய காலம். ஏன்னா நகரம் என்பது உடனே உருவாகிறது. இன்றைக்கி கொடுத்த மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா, உருவாகிறதுக்கு பல ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன குக்கிராமங்கள் தான். இந்த குக்கிராமங்கள் சேர்ந்து தான் இன்றைக்கி மெட்ராஸாக வந்து உருவாகி இன்றைக்கி மெட்ராஸ் கிட்டத்தட்ட 383 ஆண்டுகளை கடந்துள்ளது. அதே போல் தான் ஒரு நகரம் அங்கு உருவாகி இருக்கிறது என்றால், அதற்கு முன்னால் ஒரு காலகட்டம் மெதுவாக அந்த நகரம் உருவாவதற்காக உதவி இருக்கின்ற காரணிகள் இருக்கின்றன. அவைகளுடைய காலம் பார்த்தீங்கன்னா, கிமு 800லேருந்து கிமு 500 வரை என்ற 300 ஆண்டுகள் அந்த நகரம் வளர்வதற்கு தேவைப்பட்ட காலமாக நாங்கள் கருதுகிறோம். அதுக்கப்புறம் வளர்ச்சியடைந்த காலமாக தேடி பார்க்கும் பொழுது கிமு 500லேருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை இது வளர்ச்சியடைந்த காலமாக அந்த ஒரு நகரம் வளர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் கிமு 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த நகரம் நலிவடைய தொடங்கிய காலமாக நம்ம பார்க்குறோம்.